சவணசராணிப்பட்ட லோ பட்ஜெட் சரோ பஸ் பாருங்க. அட்டகாசமா தெல்ல தெளிவா சேக்கு சூப்பரான வண்டி. ஒரு 7-8 வண்டி இருக்குது. அது வரைக்கும் வீடியோ போடுறேன். இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தைப்பூசம். ஒரு நல்ல விஷயம் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. யார் ஒருத்தர் காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 வரைக்கும் விரதம் வந்து பாருங்கள், நல்லா இருப்போம். இந்த ஒரு வருஷம் வந்து நீங்கள் விட்டுட்டுனாக்கா அடுத்த வருஷம் தான் அதோட. அதனால் எல்லோரும் விரதம் வந்து பாருங்கள். சில முக்கியமான விஷயம் சொல்கிறேன். வண்டி சொல்லலாம் உள்ள இன்ட்ரிலும் காட்டுறேன் பாருங்கள். வண்டி பார்த்தோன்னா செம்மையாக இருக்குது. வண்டி இட்டியாஸ் லிவா 2005 மாடலு, 2 ஓனரு, கஸ்டமர் 3,80,000 கேட்குறாங்க. கெட்ட வாங்க முன்ன பேசி தரேன். உள்ள இன்ட்லி காமிச்சிரு. ஒன்று அருமையாக இருக்கும். வண்டி சூப்பராக இருக்கும். 2005 மாடல், 2 ஓனரு, லிவா நல்லாயிருக்கும். 3,65,000 கேட்குறாங்க. கெட்ட வாங்க முன்ன பேசி தரேன். 9-10 ரிஸ்ட்டு ரிட்ஸு டீசல் வண்டி. இன்சூரன்ஸ் மட்டும் எஃப்சி மட்டும் எடுக்கணும். கஸ்டமர் 2 ரூபா கேட்குறாங்க. கிட்ட வாங்க ஒரு 1.95 சுகுரா கொடுப்பாங்க. அடுத்து பாருங்க உண்டா i10ல கிராண்டு பெட்ரோல் வண்டி 2017 மாடலு, 2 ஓனரு, கஸ்டமர் 4,50,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க ஒரு 4,20,000, 4 ரூபா 3.75 சுகுரா கொடுப்பாங்க. அட்டகாசமாக ஸ்விஃப்ட் டிசைர் பாருங்க. 2019 மாடலு, 2 ஓனரு, பெட்ரோல் சூப்பராக பெட்ரோலு தெல்லம் தெளிவார வெறும் 56,000 தான் வண்டி ஓடிக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணி சூப்பராக வச்சுக்கிறாங்க. கஷ்டம் பார்த்தினாக்கா 5,50,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க பெண்ண வச்சு வாங்கி தரேன். அடுத்து பாருங்கள் சார் வண்டியா இது ரதம் மாரி சார் வண்டி. 2014-15 ரிஸ்ட்டு டீசல் வண்டி, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. 64,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. அதாவது வண்டி எவ்வளோ பார்த்துட்டு வண்டி இந்தமாரி வண்டி நான் பார்த்ததே கிடையாது. சும்மா கண்ணாடி மாரி வண்டி. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தினாக்கா 4 லட்ச ரூபா கேட்குறாங்க. 390, 385, 375 சுகுரா கொடுப்பாங்க. சூப்பரான வண்டி. உள்ள இன்ட்ரில் காட்ட பாருங்க, அவ்வளோ அருமையாக இருக்கா. அந்த 2 வண்டி காமிச்சு வந்துரு. இன்ட்ரில் கிராண்டு 2005 மாடலு சார், 17 மாடல் நல்லாயிருக்கும் வண்டி. அப்படியே சார் காட்டு சும்மாலே காட்டு டக்குன்னு வா. ரிட்ஸு பாருங்கள் 2009-10 ரிஸ்ட்டு மாடலு தெளிவாக பெட்ரோல் வண்டி நல்லாயிருக்கும். லோன் வாங்கினா 5 லட்சம் லோனே வாங்கலாம். டக்குன்னு காட்டு. இந்த வண்டி டிசைர் பாருங்கள் சூப்பராக இருக்கும். 3.75 சுகுரா கொடுப்பாங்க. அடுத்து பாருங்கள் ஒரு குவாலிஸு. நிறைய பேர் கேட்டுங்க குவாலிஸு சார். வண்டினா வண்டி தெளிவான இப்போல்லாம் கொடுக்குற வண்டிலாம் எல்லாம் தெளிவாக தான் வருது வண்டிங்க. எல்லாம் பெயிண்ட் ஆகாத சுத்தமாக இருக்குது வண்டிங்க. நல்லா இருக்குது. 2003 மாடலு, 2 ஓனர், 2028 பேப்பர் கரண்ட்டு. கஸ்டமர் 350 கேட்குறான். தாராளமாக 350 எடுக்கலாம். என்ன சார் நான் வேலை ஜாஸ்தியாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த்தபுள். இதே வண்டி 450 விற்கிறாங்க. 350 சொல்கிறாங்க. கிட்ட வாங்க இன்னும் கூட ஒட்சம் வாங்கி தரேன். சொல்ல முடியாது. 3 காலம் கொடுப்பேன், 3 ஒட்சையும் கொடுப்பேன். பந்த கண்ணில் காட்டு எடுத்து கொடுத்துட்றேன். நல்லாயிருக்கும். தெளிவான பாடி, இன்னும் பெயிண்ட் ஆகாத வண்டி. அடுத்து பாருங்கள் எர்த்திகா 2014-15 ரிஸ்ட்டு ZDI ஓனர் பார்த்தினாக்கா 2 ஓனர், கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு 54,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. சூப்பராக வண்டி. கஸ்டமர் பார்த்தினாக்கா வெறும் 6,70,000 கேட்குறாங்க. 6,000 ஃபைனல் நிற்கிறாங்க. கிட்ட வாங்க 6,500 ஒட்சி வாங்கி தரேன். சூப்பராக பாருங்கள் நல்லா இருக்கும் வண்டி. எர்த்திகா ZDI வீடியோ கிடையாது. ZDI ஏசி பவர் விண்டோ சென்ட்லாக். வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள். அட்டகாசமாக பாருங்கள். இன்றைக்கி வந்து தைப்பூசம் ஞாயிற்றுக்கிழமை தான் நேற்று வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் நான் தைப்பூசம் வந்து எடுக்க போகிறேன் வண்டினாங்க. ஒரு மேஸ்திரி வேலை தான் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த வண்டிக்கு வந்து 20 பேர் வந்துட்டாங்க நேற்று. அண்ணன் வந்து எனக்கு வேணும்னான்னு சொல்லிட்டு பேசி எடுத்துட்டாங்க. நல்லா இருக்கணும். நம்ம சோழிங்கர் மாவட்டம் ஆர்கேப்பேட்டிங்களா? ஆர்கேப்பேட்டிலேருந்து ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்கேப்பேட்டிலேருந்து இருக்காரு. சொல்லு எங்கே தர சொல்லு எங்கே தர சொல்லு. நாங்கள் வந்து சோழிங்கத்துலேருந்து வரோம். செராத்தூர் சைடு. ஞாயிற்றுக்கிழமை வந்து வண்டி பார்த்துட்டு போனோம். நல்லா இருந்தது வண்டி. நல்லா இருக்குது வண்டி. பார்த்தீங்களா? நல்லா இருக்கு. ஓட்டி பார்த்து எப்படி இது வண்டியா? நல்லா இருக்கு. நல்லாங்களா? எல்லாம் வண்டி வரலாம் வாங்கிறதுக்கா? நல்லா இருக்கு. எல்லாம் வரலாம், நம்பி வரலாம். அண்ணன் வந்து பார்த்தோம், வண்டி நல்லா இருந்துச்சு. அங்கே பார்த்து சொல்லு எங்கே தர சொல்லு. பாருங்க, இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நல்லா இருப்போம். இன்றைக்கி வந்து எல்லாமே பண்ணிவிட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறோம். அந்த வண்டியில் போயிட்டு வரட்டும். இன்றைக்கி வந்து நல்லா உகர்ந்த நாள். முடிஞ்ச வரைக்கும் காலையிலேருந்து 6 மணிலேருந்து வெடிகாலம் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஃபுல்லாக விரதம் இருந்தால் நல்லது. நல்லாயிருக்கும்.
நாங்கள் பாரு எங்கள் வீட்டில் குடும்பத்தில் 12 பேருமே விரதம் எல்லாருமே நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. அடிச்சுட்டு பாருங்கள், அருமையான வண்டி. இன்றைக்கி இந்த மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா 3 ரூபா விற்கிற வண்டி இது. அண்ணன் டார்கெட்டை ஒரு 1,000 ரூபா தான் பட்ஜெட் வந்தார். ஏன்னா ஒரு 60 ரூபா 70 ரூபா எடுத்து கொடுந்தாரு. முன்ன பின்ன பேசி எடுத்து கொடுத்தோம் பாருங்கள். நல்ல வண்டி, நல்லாயிருக்கும் வண்டி. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, 4 டயர் நல்லாயிருக்கும். 75 ஸ்போர்ட்ஸ் மாடலு. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் ரொம்ப பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள் அட்டகாசமான நாள் பாருங்கள். நல்லா இருக்கணும், எண்ணம் போல் வாழ்க்கை. அண்ணன் பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்திருக்காப்புல. திருச்சியில் வந்து இந்த வண்டி பார்த்துற காலையில் கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த வண்டியை டிசைர் எடுத்துட்டாரு. அண்ணன் வந்து ஒரு பணக்கார ஒன்றும் கிடையாது, ஒரு பஸ்ஸு டிரைவர் தான் அவர். சரி பஸ்ஸு ஓட்டிட்டு சும்மா இருக்கிற டைமில் ஒரு ட்ராவல்ஸ் மாரி பண்ணலான்னு எடுத்துன்னு போகிறாரு. நல்லா இருக்கணும். அண்ணன் எங்கேருந்து வர சொல்லுங்கண்ணா. அண்ணா நம்ம திருச்சியிலேருந்து வந்திருக்கோண்ணே. அண்ணனை வீடியோ பார்த்தா ஒரு வருஷமாக பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு எடுக்கணும்னு ஆசை. அதனால் கண்டிப்பாக அண்ணன் வந்தால் நாங்கள் எதிர்பார்த்த ரேட்டுக்கு மேலே எங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிச்சு கொடுத்துருக்காரு. அண்ணனை நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். ஆனால் வண்டி ஓட்டி எப்படின்னா வண்டி வண்டி அருமையாக இருக்குண்ணா. ஏசியில் எப்படின்னா இருக்குது? பக்காவாக இருக்குண்ணா. இன்சூரன்ஸ் எப்படிங்கண்ணா? 8 மாதம் வரைக்கும்ண்ணா. எஃப்சிண்ணா 2030 வரைக்கும் இருக்குண்ணா. எல்லாம் வரலாம் வண்டி வாங்கிறதுக்கு? கண்டிப்பாக வரலாம். உங்களை நம்பி வரலாம், நல்லா இருக்கலாம் எல்லாருமே. ரைட் ரைட். சரி ஓகேண்ணா. ரைட். பாருங்கள் நல்லா இருக்கணும், எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் சார். ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்கள். அட்டகாசமாக ஃபியட் லீனியா நேற்று ஷாப் வீடியோ போட்டால் லீனியோ போயிடுச்சு. ஐயா பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன ஊருங்க? ஈரோடு. அங்கேருந்து வந்து பார்த்து அப்பா வந்து வீடியோ பார்த்துருக்காரு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சொல்லிட்டு நீ போய் பாருப்பானா ரேட்டு பேசி எடுத்துட்டாங்க. ஒரு டார்கெட்டே வந்து ஒரு 50 ரூபா பட்ஜெட் தான். வந்தார் முன்ன பேசி எடுத்துக்கிட்டாரு. சொல்லி எங்கே வர சொல்லுமா? பரவாயில்ல, இங்கே ரேட்லாம் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா பேசி தரீங்க குறைச்சி. வண்டி ஓட்டி காமிச்சு அடியுமாச்சு வண்டி நல்லா இருந்துச்சு. நல்லாதா? எஃப்சிலாம் கரண்ட்லுதா? எல்லாம் கரண்ட். எவ்வளோ கரண்ட் இருக்குதுமா? 30 வரைக்கும் இருக்குது. ஓனர் எத்தனை ஓனருமா? ஒரு ஓனர். இன்சூரன்ஸ் கரண்ட் ஆயிடுச்சா? கரண்ட் ஆயிடுச்சு. ரைட்டுமா. எல்லாம் வரலாம் வண்டி வாங்கிறதுக்கா? எல்லாம் வரலாம். ரைட் ரைட்டா. பக்கத்தில் வருமா? ஈரோடு பக்கத்தில்? நம்ம ஊர் பக்கத்தில் இல்லைங்களா? கோயம்புத்தூர், திருச்சி. இல்லை இல்லை, ஈரோடு பக்கத்தில் இருக்குது எங்க? ஈரோடு பக்கத்தில் நாங்களா? எஸ்பிபி காலனி. எஸ்பிபி காலனி. நல்லா இருக்கா வண்டியா? நல்லா இருக்கு. எல்லாம் வரலாமா? வரலாம். உங்கள் ஊர் காரில் இட்டு வந்துடு எல்லாரையா? கூப்பிட்டு வந்துடுங்க. சரி சரி. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். வண்டி சுற்றி காமிச்சிட்டு போட்டது. வாங்கிக்கணும். பாருங்க ஈரோடு போய் பாருங்க வண்டி சூப்பராக. பார்த்து பத்திரமா. அடுத்து பாருங்க பாண்டிச்சேரி வண்டி PY வண்டி ஸ்கார்பியோ 2003 மாடலு 2028 பேப்பர் கரண்ட்டு. கஸ்டம் பார்த்தோன்னா 3 ரூபா கேட்குறாங்க. கிட்ட வாங்க ஒரு 250, ஒரு 2,25,000 சுகுராக கொடுத்துருவாங்க ஸ்கார்பியோ. அடுத்து ஒரு ஸ்கார்பியோ வந்து பாருங்கள், ஒரு வண்டி போட்டு சேல்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து இந்த வண்டி வந்து பாருங்கள் 2013 மாடலு 13-14 ரிஸ்ட்டு 2 ஓனரு, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு 54 கிலோமீட்டர் ஓடிக்குது. நிறையா ஸ்கார்பியோக்கப்பா. அந்த வண்டி மட்டும் பார்த்தினாக்கா ஒரு 7 லட்சம் ஃபோன் பண்ணாங்க. இந்த வண்டியும் பாருங்கள் சூப்பராக இருக்கும். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா சீப் அண்ட் பெஸ்ட்டில். கஸ்டமர் பார்த்தினாக்கா 7,000 ரூபா கேட்குறாங்க. ஒரு 7,500 சுகுராக கொடுப்பாரு. கிட்ட வாங்க, இன்னும் கூட உடச்சி வாங்கி தரேன். அருமையான வண்டி, நல்லாயிருக்கும். இது இன்ட்ரி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே காட்டு, அப்படியே காட்டு. இங்கே பம்பர் காட்டு, அப்படியே சுற்றி காமிச்சு. சூப்பராக பாருங்கள் வண்டி, தள்ள தெளிவாக. இந்த வண்டி வந்து 7,500 ரூபா கேட்குறாங்க, பேசலாம். இந்த பாருங்க இன்றைக்கி தைப்பூசம். இந்த வண்டி இப்போ டெலிவரி போகுது. இப்போ இந்த வண்டி நாம் என்ன போன வீடியோ, அந்த வண்டி டெலிவரி போகுது. இது தைப்பூச நாளும் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். என்றைக்கும் பெத்த தாய் தப்புன்னு விட்டுறாதீங்க. நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அதாவது அப்பா இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு கட்டின மனைவிக்கு, பொண்ணுக்கு, எல்லாருக்கும் வந்து சொத்துங்களை சேர்த்து வைப்பாங்க. அப்போ அப்பா இறந்துட்ட பிறகு பார்த்தினாக்கா சொத்துங்களை பிரித்து எடுத்துவங்க எல்லாருக்கும். ஆனால் அப்பாவுக்கு கிடைச்ச பெரிய சொத்தை எல்லாம் விட்டு போயிடுவாங்க. என்னான்னு பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா
அந்த அவங்களுடைய அம்மாவை, அதாவது கட்டின மனைவி வந்து விட்டு போயிடுவாங்க பிள்ளைங்களாம். அதனால் யார் யார் அம்மாவை விட்டுட்டு போயிட்டாங்க, அப்பா வச்சு இந்த பெரிய சொத்தை வச்சு காப்பாற்றுறேன்னு கம்மாவில் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து பெற்றவங்க தான் இன்றைக்குமே நல்லா இருப்பாங்க. பெற்ற தாய் தப்பனை விட்டுறாதீங்க, நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. அப்பாவுக்கு கிடைச்ச பெரிய சொத்தே வந்து அம்மா தான். அம்மான்றது அம்மாவும் ஒன்று, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கட்டின மனைவி. எவ்வளோ கோடியாக சம்பாதிச்சு வச்சுருந்தாலும் அவங்க தனியாக இறந்துட்டாருன்னா, அப்பா இருந்துட்டாருன்னா கூட அம்மாவை தனியாக விட்டு பிள்ளைங்க தனித்தனியாக விட்டு போகிறாங்களோ அவங்க சொல்கிறேன் பாருங்கள். அந்த அம்மாவையும் சேர்த்து வச்சு காப்பாற்றுனா அப்பா கிடைச்ச பெரிய சொத்து பிள்ளைங்களுக்கு ஏற்றாங்க அவங்க அம்மா தான். அடுத்து பாருங்கள், நிறையா விதமாக வருது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் சரணன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரணா இவ்வளோ வியாபாரம் பண்ணுற, எங்களுக்கு பெரிய வண்டி கொஞ்சம் விற்று கொடுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வண்டிங்க நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தால் நல்லா மாடல் வண்டி தரேன், விலை கம்மியாக. என்ன ஒன்றா கஸ்டமர் கொஞ்சம் ரேட்டு எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்க. இது பாருங்கள், 2019-20 ஓடுது டாட்டா ஆரியா. இன்றைக்கி வந்து அப்போ ஒரு ரேட்டு சொல்லி 24 லட்சம். என்ன ரேட்டு போய் எனக்கு கேட்டால் சத்தியமாக எனக்கு தெரியாது சார். ஏன்னா தெரிஞ்சால் தெரியும் சொல்ல தெரியல என்ன சார். சப்போஸ் இதோடைய மாடல்லாம் ரேட்டுன்னு கம்மாவில் நீங்களே சொன்னால் கஸ்டமருக்கு வந்து போட்டு இப்போ எவ்வளோ போகணும் அவர் கேட்டார். சும்மா இவ்வளோ போகும் நம்ம சொல்லக்கூடாது, இவ்வளோ போகும்னு சொல்லிட்டு கம்மாவில் சொல்லுங்கள் சார். நான் டாட்டா ஆரியா இந்த ரேட்டுக்கு இவ்வளோ போகும் நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா நான் முன்ன அவங்கள்ட்ட கஸ்டமர்கிட்ட பேசி நான் தரேன். ஏன்னா அருமையான வண்டி. நான் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், சூப்பராக சார் வண்டி. அதாவது வண்டின்னா இதுதான் வண்டி. நான் மொத்தமே இன்ட்ரியில் எல்லாமே காட்டுற மாதிரிங்க. மொத்தம் வந்து 8 ஏர் பேக் இருக்குது மொத்தமே. இதில் டாட்டா ஆரியா அருமையாக. நான் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது சார் வண்டி. அப்போ அவர் எத்தாரான். இன்றைக்கி மார்க்கெட் எவ்வளோ போனேன் சார் சொல்லு சார்ண்ணா. இல்லை சார்ண்ணா நீ என்ன ரேட்டு எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியாது. தெரிஞ்சா எனக்கு தெரியுண்ணா. என்ன சார் தெரியாத வீடியோ போகிறேண்ணா எனக்கு தெரில. சப்போஸ் தெரிஞ்சவங்க கமாலில் என்ன ரேட்டு போகும் நீங்கள் சொல்லுங்கள். அவர் கஸ்டமர் வச்சு பேசலாம். சப்போஸ் உனக்கு பிடிச்சிருந்தாக்கா முன்ன பேசிக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா 2016-17 ஓனர் பார்த்தீங்கன்னா 2 ஓனரு XC500 சார். வண்டினா இந்த மாதிரி தான் சார் வண்டி இருக்கணும். நான் வாழ்க்கையில் இந்த மாதிரி வண்டிலாம் ஓட்டி பார்த்ததும் கிடையாது. இப்போ படிப்படியாக ஒரு ஸ்டெப்பாக மேலே வந்துருக்கிறேன். சும்மா இண்டிகாவும் 800ம் ஓம்னியும் டாட்டா சும்மா ஓட்டியிருந்தேன். இந்த மாதிரி வண்டி ஓட்டுறதெல்லாம் யாரா காரணம்னா நிஜமாக சொல்கிறேன் பாருங்கள், உங்கள் ஆதரவு தான் சார். இன்றைக்கி எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, அண்ணன், தம்பி யார் இருந்தாலும் நீங்கள் அந்த அளவுக்கு வளர்த்து விட்டீங்க பாருங்கள். உங்கள் மொழி தான் சார் இதெல்லாம் வந்து. ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தைங்க கருத்துங்க எல்லாம் சொல்கிற வார்த்தைங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனுஷனை உயர்வாக எடுத்து நிற்க வச்சிருது. நிஜமாக சொல்கிறேன் சார். நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணமும் நீங்கள் தான். இனிமேல் வளர்ந்து வர போகிறதுக்கும் நீங்கள் தான் காரணம். அதனால் சொல்கிறேன் பாருங்கள், மனசார வாழ்த்துங்க. இன்னும் நிறைய வண்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். நிறைய கஸ்டமருக்கு வண்டிக்கு நல்லா விதமாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். உள்ள வண்டி இன்ட்ரில் காட்டுறேன் பாருங்கள். இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா 6,65,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க பெண்ண பேசுகிறேன். உள்ள இன்ட்ரில் காட்டுறேன் பாருங்கள். XC500 பாருங்கள், சூப்பராக சார் வண்டி. அவ்வளோ அருமையாக இருக்கும். வண்டின்னா தெளிவாக செம குவாலிட்டியாக போயிருங்க. வண்டி குறை சொல்ல முடியாத வண்டி சார் இதெல்லாம். இனிமேல் நல்ல வண்டிங்க வரும், விதமாக வரும். பாருங்கள், அலாய் வீல் பாருங்கள், பாடி தெளிவான பாடி. அதே மாதிரி 8 ஏர் பேக், இன்ஜின் எல்லாமே அப்படியே சுற்றி காட்டு. வண்டி இது பாருங்கள், டாட்டா ஆரியர் சூப்பராக வண்டி பாருங்கள். சீட் கவரு பாருங்க அங்கிள் ஆண்டி, டச்சு செட்டு, ரிவர்ஸ் கேமரா, இண்டிகேட்டர் போட்டால் அது எல்லாமே தெளிவாக தெரியும் அங்கிள் ஆண்டி. டச்சு செட்டில் பக்காவாக இருக்கும் அங்கிள் ஆண்டி. வண்டி சூப்பராக இருக்குது அங்கிள் ஆண்டி. வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, எல்லாம் பக்காவாக இருக்குது அங்கிள் ஆண்டி. ஹேண்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது அங்கிள் ஆண்டி. வண்டியில் பாருங்கள், சூப்பராக இருக்குது வண்டி, சூப்பராக இருக்குது அங்கிள் ஆண்டி. 10 ஏர் பேக் ஆண்டி, தைரியமாக போல அது பாருங்கள். ஹேண்ட் பிரேக் பாருங்க அங்கிள் ஆண்டி. ஆஃப் ரோடு மெயின்டைன் கூட இருக்குது, பக்காவாக இருக்குது அங்கிள் ஆண்டி. ரிவர்ஸ் கேமராலாம் இருக்குதா காட்டு. இந்த பாருங்க, இங்கே ஒரு ஏர் பேக்கு, இங்கே ஒரு ஏர் பேக்கு, அங்கே ஒரு ஏர் பேக்கு, இங்கே ஒரு ஏர் பேக்கு, இது இங்கே ஒரு ஏர் பேக் அங்கிள் ஆண்டி. அப்புறம் இங்கே ஒரு ஏர் பேக்கு, 10 ஏர் பேக் இருக்குது அங்கிள் ஆண்டி. தைரியமாக வாங்க, எடுத்துன்னு போங்க. வண்டி சூப்பராக இருக்கும் பாருங்கள். எல்லாம் இல்லை அங்கிள் ஆண்டி. வண்டி ஃபேன்சி நம்பர் தான், சிங்கிள் நம்பர் 7. நீங்கள் நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள்.
புதுசாக வீடியோ பார்க்குற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அந்த வீடியோ லைவாக வரும். வாங்க, நிறைய வண்டி தரேன். இன்றைக்கி பிறகு தைப்பூசம் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி பார்த்தோன்னா ஒரு 6-7 வண்டி போச்சு வியாபாரம். நிறைய வியாபாரம் ஆயிடுச்சு. எல்லாம் உங்கள் ஆதரவுனால நல்லாயிருக்கும். நம்ம நான் கேட்டால் கூட நான் நல்லா நினைக்கிற ஆள் எப்பவுமே. எல்லோரும் வண்டி விற்றுட்டு எத்தும் போயிட்டு அதோடு முடிஞ்சிச்சுன்னுவாங்க. நான் ஒரு வண்டி வியாபாரம் பண்ணேன்னா அந்த வண்டி எத்தும் போட்டு அது கன்னியாகுமரி ஆச்சும், சேலம் மாட்டோம், ஈரோடு எங்கே போனாலும் அவங்க போகிற வரைக்கும் நான் ஃபோன் பண்ணுவேன். சரிங்களா? ஏன்னா இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதால என்கிட்ட வண்டி எத்தும் போனோம் கண்டிப்பாக அவங்க வீடியோ பார்ப்பாங்க, தெரியும். ஏன்னா நான் ஒவ்வொருத்தரையும் ஃபோன் பண்ணி கேட்பேன். நான் நல்ல மாரி போயிட்டு ஊரை போய் சேர்ந்தீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். அதனால் நம்ம எண்ணங்க தான் என்னையுமே உயர்வாக தெரியும். வாழ்க்கையில் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், ஒருத்தர் யாருனா திட்டினாலோ எதனா பேசினாலோ ஒரு ஏசாரம் நடந்தினாலோ அது மொத்தம் மறுபடியும் நம்மளுக்கு நிற்கும். தகாத உறவு வச்சுருந்தா கூட நம்மளுக்கு வரும் எதனா. அதனால் சொல்கிறது பாருங்கள், நம்ம எண்ணங்களை நல்லா உயர்வாக வைங்க, நல்ல எண்ணங்களை வைங்க, நல்லா இருப்போம். ஒருத்தனை ஒரு பணக்காரனாவது அடுத்த ஸ்டெப்புக்கு உயர்வாக போகிறதுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல எண்ணங்கள் மட்டும்தான், நம்ம பேசுகிற வார்த்தைக்கு மட்டும்தான். அது நல்லாயிருப்போம். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.